எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பட்டு நேற்று கரூர் டிவிகே கேம்பெயினில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா 37 பேர் உயிர் பலிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்பக்கூடியதாக இருக்குதுங்கிறத சத்தியமாக நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட கீழே போட்டிருக்கிற இமேஜ் பாருங்கள். இது நியூஸ் சேனல் வந்து இமேஜ், அஃபீஷியலான இமேஜ். ஒரு இடத்துல கதறி அழுதுட்டு இருக்கிற மாதிரி, இன்னொரு இடத்துல போயிட்டு அட்மிட் ஆகி போகிற மாதிரியும் காட்டிக்கிறாங்க. ஒரு இடத்துல நல்லா தான் கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல அட்மிட் ஆகி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொரு பேட்டி ஒருத்தர் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, நிறைய வெத்த ஆம்புலன்ஸ் தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க, பதில் சொல்லணும்னு சொல்லிக்கிறாங்க. அது போக ஒரு அக்கா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு 50 பேர் மேலே 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பே சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மிஷன் வாங்கி கேம்பெயின் இந்த இடத்துல நடத்துகிறோன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 இடத்துல நடந்திருக்குது. அந்த இடத்துல பொறுப்பாக தான் நடந்திருக்குது. எப்படி இந்த இடத்துல மட்டும் இப்படி ஆகும்? உங்களுக்கு அவர்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அவர் கூட மோதுங்க. ஏன் ஏன் அப்பாவி வாழ்க்கையில் மோதுறீங்க? அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் வருந்தக்கூடிய விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதுக்காகலாம் டிவிகே தலைவர் ஓஞ்சிடலாம் மாட்டார். கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வருவார். இதுக்காக ஒரு பயந்துட்டு அப்படியே உட்காந்துருவாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எப்படி எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்று கூடுறீங்க? அடுத்தடுத்து நியூஸ் வருது, இப்படியே எல்லாம் ஒன்று கூடுறீங்க ஒரே இடத்துல. சரி, பார்த்துருவோம்.